ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி சுபா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மசாலாவை வச்சு 3 டிஷ்ஷுக்கு மேலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெஜ்ஜும் செய்யலாம், நான்வெஜ்ஜும் செய்யலாம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பன்னீர், மஷ்ரூம் இது போல் எடுத்துக்கலாம். அதே நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன், மட்டன் இந்தமாரி எடுத்துக்கலாம். எக்கும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில், மத்தியானம், நைட்டு இது 3த்துக்குமே இந்த டிஷ்ஷை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மஷ்ரூமும் ஹெல்த்துக்கு நல்லது, எக்கும் நல்லது, ப்ரோட்டீன் சிக்கனும் நல்லது, பன்னீர் ப்ரோட்டீன், வெஜ்ஜு இந்தமாரி 2த்துக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலில் இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஒரு இதை வச்சு நீங்கள் 3 டிஷ்ஷுக்கு மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா கூட வெஜ்ஜு நீங்கள் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்தது நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா தயாரிக்கிறது ரொம்பவும் ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலாவை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது சப்போஸ் என்வி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு விரதம் இருக்கீங்க, இல்லை நான்வெஜ் சாப்பிடும் போல் இருக்கிற பட்சத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி வெஜ்ஜும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தேவையான பொருட்களில் பார்ப்போம். மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிங்க. பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை சாப் பண்ணி அதில் போடுங்க. பட்டை மிளகா போட்டிக்கிங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி பட்டை மிளகா போட்டிக்கிங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா 4-5 பட்டை மிளகா போடலாம். இல்லை காரம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா கம்மியாக போட்டிக்கிங்க. பட்டை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்தது நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை எடுத்து கொட்டி நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதை வதக்குறதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ப்ரௌனிஷ் வந்துடும். அடுத்தது கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க. கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் பண்ணுறது அரைச்ச மசாலாவை அதில் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸியில் அரைச்சதை கொஞ்சம் கழுவி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா போட்ட உடனே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாரி வேணும்னா ஊற்றிக்கிங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேல என்ன ஆட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணிக்கிங்க. மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோமா, இல்லை எக் ஆட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தண்ணி அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமேல நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெஜ்ஜினா ஃபஸ்ட்டு மஷ்ரூம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நான். நீங்கள் மஷ்ரூம் போடலாம், இல்லை பன்னீர் போடலாம், அது உங்களோட விருப்பம். மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மஷ்ரூமெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கிரேவியோடு நீங்கள் உங்களுக்கு தேவையான கிரேவியும் மஷ்ரூமையும் தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா, நான்வெஜ்ஜு செய்ய போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிக்கன் எடுத்துக்கிங்க. இல்லை டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலுக்கு செஞ்சு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் எக் எடுத்துக்கலாம். எக்கு ப்ரோட்டீன் தான். எக்கை லைட்டாக கீறி விட்டுட்டு பாயில்டு பண்ணி அந்த எக்கை கீறி விட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணால் போதும். மசாலா அதில் ஆட் ஆகிற வரைக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம், நைட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி கூட அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம். மல்லித்தழை இறக்கி நீங்கள் தூவிட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ காலையிலேக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசையை நீங்கள் ஆட் பண்ணி அதை கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2-in-1 டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்களும் 2-in-1 டிஷ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.